லிஃப்ட்டுக்குள்ள வச்சு சக்தி நீ மனசை மாத்திருவேன்னு நினைச்சோம். ஆனா நம்ம பிளான் பண்ணி இப்படி தோத்து போயிட்டோமே. தோத்து போனது மட்டும் இல்ல, அண்ணன் தான் பிளான் பண்ணி லிஃப்ட்டை நிப்பாட்டினாருன்னு அண்ணி செம்மையா திட்டிட்டு வர போனாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றதுனே புரியலையே. என்னடா புரியல? முத வாட்டி தோத்து போயிட்டா அடுத்த வாட்டி தோத்து போயிடும் நினைச்சீங்களா? அப்படியே தோத்து போனாலும் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சக்தியோட மனசை மாத்த முடியும். ஆமாண்ணே, சக்தியை நீ மனசு மாறுற வரைக்கும் இந்த முயற்சியை நம்ம கைவிடவே கூடாதுண்ணே. அண்ணே, ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கணும்ண்ணே. ஆனா என்ன மாதிரி பிளான் பண்றது? அன்னிக்கிட்ட அண்ணன் மன்னிப்பு கேட்கற மாதிரி பேனர் ரெடி பண்ணி வச்சு சக்தி நீ வீட்டுக்கு முன்னாடி போய் பெருசா வச்சிருவோமா? டேய், அதெல்லாம் வேணாண்டா. எலெக்ஷன் டைம்ல அப்படி செஞ்சதுக்கே சக்தி பயங்கரமா கோவப்பட்டா. இப்பவும் அதே செஞ்சோன்னு வை, இன்னும் அதிகமா தான் கோவப்படுவா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஏதாச்சும் நல்லபடியா பண்ணுவோம். இப்படி ஒண்ணு நடக்குமான்னு சக்தியை நம்ப முடியாத அளவுக்கு பண்ணணும். அப்படி ஒரு காரியத்தை பண்ணாதான் அவ மனசை நம்ம மாத்த முடியும். சக்தியை நீயாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பண்ணுமா? என்ன பண்ணலாம் அண்ணா? நீங்க ரவுடிகளோட சண்டை போட்டு அடிபட்டு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கீங்கன்னு சக்தி போன் பண்ணி சொல்லிடலாமா? டேய், அடிதடினாலே உங்களுக்கே தெரியும்ல, சக்தி பயங்கரமா கடுப்பாவா. நான் போய் ரவுடிங்களோட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன்னு சொன்னேன்னு வெயி, போடான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அதனால நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வேணாம்டா. அண்ணே இல்லண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணியோட மனசுல அப்படி போய் டச் ஆகுனே. அது எனக்கு புரியுது. ஆனா இந்த ரவுடிங்களோட சண்டை போறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ரவுடிகளோடயா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யலாம். நான் ரோட கிராஸ் பண்றப்ப ஏதோ ஒரு வண்டி வந்து என்ன அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிருங்க. அத அவ நிச்சயமா நம்புவா. அதே சமயத்துல என் மேல கோவமும் போட மாட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் என்ன பாக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவா. அப்படி ஓடி வரவகிட்ட நான் அழுது கண்ணீர் விட்டு நடிச்சு அவ மனசை கண்டிப்பா மாத்திடுவேன். சூப்பர். அப்புறம் என்ன, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல புடிச்சு நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆரம்பிச்சிடலாம். டேய், ஆனா இந்த வாட்டி எந்த சொதப்புல இருக்க கூடாதுடா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லிட்டேன். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா ஆஸ்பத்திரியில அட்மிஷன் போட்டு பெட்ல உங்களை படுக்க வைக்கிறோம். சக்தி அன்னைக்கு போன் பண்றோம். ஓகேவா? ஓகேடா, நாளைக்கே பண்ணிடலாம். அவ்வளவுதான். அம்மா நர்ஸ் சாந்தி. சாந்தி. ஓகே. பேசு பேசு பேசு. ஹலோ ஹலோ, சக்தி மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என் பேரு சாந்தி. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? எதுக்கு என்ன வர சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் வெற்றி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரா? கை கால்லாம் உடைஞ்சு போயிருக்கு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஹலோ 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 ஹலோ, உங்க ஹஸ்பண்ட் வெற்றி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. சூப்பர் சூப்பர். வெற்றி வெற்றி, என்னாச்சு வெற்றி? வெற்றி வெற்றி, என்னாச்சு உனக்கு? வெற்றி, அண்ணி அட்மிட் ஆனதுல இருந்து அண்ணன் கண் முழிக்கவே இல்ல. கோமால இருக்கிறாரு எல்லாரும் சொல்றாங்க. அண்ணனோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா யாரு இருக்காங்களோ அவங்க வந்து கூப்பிட்டாதான் அண்ணன் கண்ணை முடிப்பாருன்னு சீப் டாக்டரே சொல்லிட்டாரு. அண்ணி வெற்றி, சக்தி வந்திருக்கேட்டா. கண்ணு தர வெற்றி. வெற்றி வெற்றி, கண்ணு தர வெற்றி. வெற்றி, ஐயோ அண்ணி, அண்ணன் கண்ணு அசையுது அண்ணி. வெற்றி வெற்றி வெற்றி, வெற்றிக்கு பாரு வெற்றி. வெற்றி வெற்றி, அண்ணி அண்ணனோட கையும் செய்த. வெற்றி வெற்றி வெற்றி, கண்ணு தர. சக்தி வந்திருக்கேன் வெற்றி.
அண்ணி அண்ணன் கண்ணை திறந்துட்டாரு இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அண்ணி. ஆ, நீங்க அவரை காப்பாத்திட்டீங்க அண்ணி. ஆமா நீ அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுங்க நீ. அப்போதான் கொஞ்சம் இருந்துச்சு நடப்பா. சொல்லுங்க நீ சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. வெற்றி என்னாச்சு வெற்றி உனக்கு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உனக்கு அடிச்சது யாரு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? என்ன வெற்றி நெஞ்சு வலிக்குதா? நான் டாக்டர் கூப்பிட்டவா? இல்ல சக்தி, ஏன் இதயம் துடிக்கிறது கேக்குதா சக்தி? எங்களுக்கு நல்லா கேக்குது அண்ணா, கேக்குது. எல்லாரோட சின்ன இதயமும் லப்பு டப்புன்னு தானே துடிக்கும். ஆனா உங்களுடைய அந்த சின்ன இதயம் சக்தி சக்தி சக்தின்னு துடிக்கிறது எங்களுக்கு நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அண்ணி அது உங்களுக்கு நல்லா கேக்குதா அண்ணி? யாரு இவரு? மாட்டிக்கிட்டோன்னே. அம்மா இவங்களெல்லாம் நம்பாதம்மா. இவங்க சும்மா ஆக்சன் பண்ற